இந்த மாதிரி நீங்க ஒரு பைக் ரைட் போயிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்துக்கும் பொழுது உங்க முகம் ஒரு பக்கமா கூனிட்டு இருக்கு, கண்ணை ஃபுல்லா மூட முடியல, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் பெல்ஸ் பால்சி. நான் டாக்டர் சதீஷ், உங்க நெய்பர்ஹுட் நியூரோ சர்ஜன். சின்ன வயசுல நிறைய பேருக்கு அம்மா போட்டிருக்கோம். அந்த அம்மா போட்ட கிருமி இந்த முகத்து நரம்புல போயிட்டு டார்மெண்டா தூங்கிட்டு இருக்கும். டிராவல் பண்ணும்போது சில்லுன்னு காதுல காத்து படும் பொழுதோ, சக்கரை வியாதி மாதிரியான வியாதியில இம்யூனிட்டி குறையும் பொழுதோ இந்த கிருமி தூண்டப்பட்டு அந்த கிருமி அந்த நரம்பை பாதிக்கும். இதுக்கு பேர் தான் பெல்ஸ் பால்சி. இந்த மாதிரி பாதிக்கப்படும் பொழுது நமக்கு முகத்துல ஒரு சைடு வேலை செய்யாது, வாயில சாப்பிடும் போது எச்சி ஒழுகும், சாப்பாடு வெளியில வந்துடும், அந்த பக்கம் கண்ணு மூட முடியாது, தூங்கும் போது கூட மூட முடியாது. இந்த மாதிரியான கண்டிஷன்ல இருக்கும்போது உடனடியா டாக்டர் கிட்ட போனோம். நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது இது பெல்ஸ் பால்சி தானா இல்ல பக்கவாதத்துல ஒரு பகுதியா அப்படின்றது ரூல் அவுட் பண்ணணும். பக்கவாதமா இருந்தா கை காலுமே பாதிக்கப்பட்டிருக்கலாம். அப்படி எதுவும் இல்லைன்றத டாக்டர் டெஸ்ட் பண்ணியே உங்களுக்கு பெல்ஸ் பால்சியா இல்லையான்னு சொல்லிடுவாங்க. இது பெல்ஸ் பால்சியா இருந்ததுன்னா முதல்ல மாத்திரைகள் ஆரம்பிப்போம், ஆன்டிவைரல் மாத்திரைகள் ஆரம்பிப்போம். அது இல்லாம மெயின் ட்ரீட்மெண்ட் பிசியோதெரபி தான். இந்த பிசியோதெரபியில எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் பண்ணுவோம். பெல்ஸ் பால்சி வந்துச்சுன்னா முக்கியமா பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா நம்ம கண்ணை மூடிக்கணும். முக்கியமா தூங்கும் போது கண்ணு ஃபுல்லா மூடாது. கண்ணு காத்துல எக்ஸ்போஸ் ஆயிட்டே இருக்கும் பொழுது புண்கள் கண்ணு தெரியாம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால கண்ணை தூங்கும் போது ஒரு துணி வச்சு மூடிக்க வேண்டியிருக்கும். கண்ணு டிராப்ஸும் போட்டுக்க வேண்டியிருக்கும். இதுக்கு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம்னா இது ஃபுல்லாவே சரியாயிடும். நன்றி, வணக்கம்.